Fifth chapter geometry. Construction of a square when its diagonal is given. Diagonal கொடுத்தா ஸ்கொயர் எப்படி வரையணும்ன்றது தான் பார்க்க போறோம். Example 5.41. Construct a square RAMP of a diagonal 8 cm. Also find its area. RAMPன்ற ஒரு ஸ்கொயர் வரையணும். அதோட டயகனல் 8 cm கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கொயர் வரைஞ்சதுக்கு அப்புறம் அதோட ஏரியாவை கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நாம ரஃப் டயக்ராம் வரைஞ்சிடலாமா? இந்த மாதிரி ரஃப் டயக்ராம் வரையணும். RAMP அப்படின்ற ஸ்கொயரு, RMன்றது டயகனல் 8 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நாம இந்த RM இருக்கு இல்லையா, அதை தான் ஃபர்ஸ்ட் வரைய போறோம். 8 சென்டிமீட்டருக்கு நாம ஒரு லைன் வரையணும். இந்த மாதிரி ஸ்கேல் எடுத்து 8 சென்டிமீட்டருக்கு டாட் வச்சு லைன் வரையணும். இங்க R எழுதணும், இங்க M எழுதணும். இது 8 சென்டிமீட்டர். சரியா? இப்போ இந்த RMக்கு நாம பர்பெண்டிகுலர் பைசெக்டர் வரைய போறோம். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, Rல இருந்து மோர் தென் half எடுக்கணும். இந்த மாதிரி காம்பஸ் எடுத்து Rல இருந்து இது half, மோர் தென் halfனா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஆர்க் கட் பண்ணணும். இந்த மாதிரி மேலையும் கீழையும். சரியா? அதுக்கப்புறம் எம்எல் இருந்து சேம் மெஷர்மெண்ட் எடுத்து, இப்ப நம்ம ஆர்க் கட் பண்ணோம் இல்லையா, அந்த ஆர்க்கை இந்த மாதிரி கட் பண்ணணும். இந்த ரெண்டு ஆர்க்கும் எங்க கட் ஆகுதோ அந்த இடத்துல டாட் வச்சுட்டு இந்த மாதிரி டாட் வச்சுட்டு ஸ்கேல வச்சு அந்த ரெண்டு டாட்டையும் ஜாயின் பண்ணணும். இந்த லைன் இருக்குல்லையே, இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், இந்த ஆரம் எங்க கட் பண்ணுதோ அந்த இடத்த டாட் வச்சுட்டு ஓன்னு எழுதணும். இந்த மாதிரி 4 சென்டிமீட்டர் எடுத்துக்கணும். காம்பஸ்ல எடுத்துட்டு ஓல இருந்து இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டரை கட் பண்ணணும். ரெண்டு சைடும் கட் பண்ணணும். இந்த ஆர்க்கு இந்த இடத்துல எங்க கட் ஆகுதோ உங்க டாட் வச்சுட்டு இதை ஏன்னு எழுதணும். இதை ARAM, இந்த இடத்துல என்ன வரும்? Pன்னு வரும். இப்போ RAவை ஜாயின் பண்ணும். அதே மாதிரி MA ஜாயின் பண்ணும், MP ஜாயின் பண்ணும், RP ஜாயின் பண்ணும். RAMPன்ற ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு. இப்போ ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஏரியா ஆஃப் ஏ ஸ்கொயர் ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயரும் எழுதலாம், A இன்டு ஏவும் எழுதலாம். A இன்டு ஏ ஸ்கொயர் யூனிட்ஸ். இந்த இடத்துல A அதாவது சைடு, ஸ்கொயரோட சைடு எவ்வளோ மெஷர் பண்ணணும். இந்த மாதிரி AM மெஷர் பண்ணலாம், எது வேணாலும் மெஷர் பண்ணலாம். அதாவது RA, AM, MP எல்லாம் சேமா தான் இருக்கும். சரியா? இப்போ AM மெஷர் பண்ணணும். மெஷர் பண்ணா 5.7 கிடைக்குது. இங்க எழுதணும் 5.7 சென்டிமீட்டர்னு. இந்த மாதிரி இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். 5.7 இன்டு 5.7 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ என்ன வரும்? 7 7s are 49. உங்களுக்கு டைரக்டா மல்டிப்ளை பண்ணலன்னா இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நீங்க 5.7க்கு பதிலா 57 போட்டுக்கலாம். 57 இன்டு 57, 7 7s are 49, 4 பேலன்ஸ், 5 7s are 35, 35 plus 4 39,
7 5s are 35, 3 balance. 5 5s are 25, 25 plus 3, 28. Add பண்ணோம் 9, 14, 1 balance. 3 plus 8, 11, 11 plus 1, 12, 1 balance, 3 வரும். இங்க டாட் வச்சுக்கணும். 2 நம்பர் தள்ளி டாட் வைக்கும்போது 32.49 வரும். 32.49 சென்டிமீட்டர் ஸ்கொயர். சரியா? இந்த சம் புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்?